அடு ஓனாடு இலகு முன்னி விளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் 9 தலவாச வாசலூர் பட்டணம் 18 தலவாச திருக்காம்பளியூர் சின்னப்பண்ணி விளநாடு ஆத்தா அருக்காணி தங்கமே அன்னம்படுகளத்தை அருக்காணி போர்க்களத்தை தம்பி விடுகளத்தை தர்ம பத்தினியா போர்க்களத்தை கூடலூர் வீதியிலே நான் கொண்டாந்திருக்கா எனக்கு கொண்ட முடியவுத்து உத்தரவு கூட ஓடோடி வாங்களம்மா ஆளாத்தாக வேண்டாம் அவன் கோளாத்தாக வேண்டாம் கோளாத்தாக வேண்டாம் அவனுடையாக்க வேண்டாம் உன்னுடைய ஆம்பத்தெடுத்த ராசமண்ணே சின்ன பெரிய எண்ணெய் அருக்காணி தங்க தேங்காய்க்கோ 3 கண்ணு தாமரைக்கோ 3 மக்கோ அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே பொன்னிவளநாடு வீரமலக்காடு படுகள பாட்டானது ஒரு நாள் படிச்சு முடியறது கதையா படிச்சா 48 நாளைக்கு படிக்கணுங்க. இன்னைக்கு அந்த வீரமலை படுகளத்தை நம்ம கூடலூர் வீதியில படிக்கிறதுக்கு ஆத்தா தங்கத்திட்டு உத்தரவு கேட்டாச்சு. இப்படி படுகளம் படிக்கும் போது பால் காசுன்னு ஒன்று வாங்குவோம், அது கோயிலுக்கு போய் சேர்ற காசு. அதனால ஆறாறு என்னென்ன கொண்டாந்துக்கிறீங்களோ 1 10 100 1000 லட்சம் உங்களால என்ன முடிஞ்சதோ வேற அந்த பால் காசு தட்டத்தில் வச்சிருக்கிற போடுகன்று சொல்லி அந்த தாயார் தங்கமது தர்மமுள்ள பத்தினியா தேவி தங்கமது திட்டமுள்ள பத்தினியா ஆள தங்கமது அருவமுள்ள பத்தினியா அப்படி பண்டி மேல சண்டை போக வேண்டான்னு சொன்னா அண்ணமாரு சொன்ன கேட்கல. ஏன்னா தங்காளுக்கு வந்து என்ன வரம்னு கேட்டா பின்னேறு நடக்கிறது முன்னேறு சொல்லுவா, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்ற வரம் போவேண்டா பண்ணினா பண்ணியது கொல்ல வந்த கூத்துவனோ கொம்பனா கொம்பனது குலகார பண்ணியன்னா 4 காலும் சட்டையது நடுக்காலு சுட்டு மண்ணா வாழும் அது பூவாளு இன்னைக்கு சாஞ்சால் 1000 சமத்தூரு பண்ணி எடுத்தால் 1000 இருகுரு பண்ணி இன்னைக்கு வேடுவம் பண்ணியது வேட்டக்கார குலகார பண்ணியது கொடும சாச்சுவாதிரு பண்ணியே என்ற அருக்காணி தங்கம் சொல்றது கேட்ட கட்டி எடுத்தது உள்ள வைக்காமனு சொல்லி வேடவடை அடிச்சு கருவறுத்து இன்னைக்கு மாயவன் விட்டானம்பு அங்கே மாண்டு மடிச்சாங்க மண்ணுலகம் போனாங்க செத்து மடிச்சாங்க சிவலாகம் போனாங்க அண்ணம்மார் 2 பேரும் தானே மாண்டு மடிச்சாங்க அங்கே மாண்டு மடிச்சாங்க மண்ணுலகம் போனாங்க செத்து மடிச்சாங்க சிவலாகம் போனாங்க நம்மார் 2 பேரு அருக்காணி தங்கம் கோட்டையில் இருந்தவளுக்கு அங்க கொடி கட்டு பிறந்ததப்பா அணையா விளக்கணையா நலக்கண்ணாடி சாவகாராமசு மாடு கரகண்ணீடா இன்றைக்கு அணைக்கட்டு கட்டுத்தாரே அங்க அரளி முளைக்க கண்ட குதிரை கட்டு கட்டுத்தாரே அங்க கொட்டமுத்து முளைக்க கண்ட ஆளாத்தாக வேண்டமா கோலாத்தாக வேண்டே கோலாத்தாக வேண்டமா குருடையாக்க வேண்டே வரகுண்ணா பெருங்குடியாங்கூட்டத்தில் பிறந்தாங்க. இன்னைக்கு பண்ணி மேலே சட்டை போவாதுன்னு தங்கா சொன்னா கேட்கல போனாங்க. பண்ணி கொண்டாச்சு, பலகூர் போட்டாச்சு, கொம்பனம் கொண்டாச்சு, கொலகூர் போட்டாச்சு. அங்கே கச்சிவேல் போயிட்டு கழுவுறதுக்காக அவங்க வெள்ளாங்குளத்தேரிக்கு போயிருந்த போது வேட்டுராசன் காளிராசன் வந்து தலை தூக்கிட்டு போயிட்டேன். தலை போனா இன்னைக்கு மானம் போச்சுன்னு சொல்லி சின்ன பெரிய ஜண்டை கட்டி அங்கே வேட்டுவரில் வவுத்தில் இருக்கிற கருவெல்லாம் அழிச்சாங்க. ஆனமலை சயனமலை 68 18 மலை கடந்து வந்தோம். அவனால ஒன்றும் பிடிக்க முடியல.
ஏன்னா 8ஆன பழம் 10ஆன பழம் வீரக்கார சாம்புகளுக்கு 100ஆன பழம் இருந்து இன்னைக்கு எல்லாம் படம் பூரா ஜெயிச்சு வந்தாங்க. இன்னைக்கு 10,000 பேர் செத்து மடிச்சாங்க. மாயவன் பார்த்தா ஓவி செத்து மேலே வந்தாத்தான் சங்கு சேவண்டி நாமகிரிப்பட்டி அடமானம் தீக்க முடியும்னு சொல்லி மாயம் பெருமாள் என்ன பண்ணார் தெரியுமா? தொடுத்தாரம்பே அங்கே மாயம் பொழுந்தோடனே இன்னைக்கு மீச மசுறு போச்சு சின்னனுக்கு. இது வரலாறு சாமி. அப்படி வரலாற்று கதை படிக்கும் போது அங்கே மாண்டு மடிச்சு மண்ணுலகம் போய் செத்து மடிச்சு சிவலோகம் போக அருக்காணி தங்கம் அவதளம் மேல சேலை 8 என்ன விதம் எழுதுவாரா இந்நேர வேளையிலே அண்ணமாறு செத்து போயிட்டாங்க. அண்ணமாரை பார்க்கறதுக்காக அருக்காணி தங்கம் வீட்டுல இருந்து அரிமனை மாளிகையிலிருந்து பொன்னிவள நாட்டில இருந்து படுகளக்காடு தேடி வாரா. என்ன விதம் எழுதுவாரா? அந்த காலத்துல இளவுக்கு போனா பொம்பளைங்க தலைமையில சீலை போட்டு அழுதுட்டு போனாங்க. இந்த காலத்துல எந்த பொம்பளை எழுவுற எல்லாம் கொண்டு முந்தானி டச்சிங் பார்முலா வச்சிருக்கிறாங்க. இந்த ஆயை கொண்டு அந்த ஆயை முந்தானையில் முட்டை வைக்கிறா. தலைமையில கை வச்சு அழுதுட்டு போனா தன்னை விட மூத்தவன் செத்தான்னு அர்த்தம். நெஞ்சு மேல கை வச்சுட்டு அழுது போனா தஞ்சோட்ட செத்தான்னு அர்த்தம். அடிவகத்துல கை வச்சு அழுதுட்டு போனா தன்னை விட வயசு குறைந்தான்னு அர்த்தம். தலைமையில கை வச்சா தனக்கு புத்தி சொல்லும் போயிட்டான்னு நினைச்சோம். நெஞ்சு மேல கை வச்சா தன்னை சமந்தவே தன் கூட பிறந்தவே மச்சாண்டா கொழுதுனார் செத்து போயிட்டா நெஞ்சில் அடிச்சுட்டு போவாங்க. அடிவகத்துல கை வச்சு அழுதுட்டா தன் வயசு பையன் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வகுத்துல இருந்த இடம், அதனால வகுத்துல வச்சு அழுதுட்டு போவாங்க. அப்படி தூக்கி தலையிலிட்டு தூராட்டம் மாறியிலே நெஞ்சு நெஞ்சா அடிச்சு விட்டா நிதமுள்ளோ பத்தினியா என்ன சொல்லி எழுது போறா இந்நேர வேளையிலே? இன்னைக்கு விளையா வளர்ச்சிருக்கு, வளநடவு ஓட்டிருக்கு, வளநடவுக்குள்ளாலே மல்லி வடந்திருக்கு, மயிலம்பு பூத்திருக்கு, மல்லி மலத்துக்கு மயிலம்பு வாசத்துக்கு மயக்கம் பண்ணு நான் இருந்தேன். அட எம்பரப்புக்கு அறாளா எம்பரப்பு செட்டாளா மயக்கம் தெரியாதே மாயோட வந்ததோ அட சண்டாளா அண்ணா இன்னைக்கு சுழியா சுழிச்சிருக்கு. அண்ணாவோட கோர் சுழி நாடா வெளுட்டு இருக்கு. அந்த சுழி நாடாவுக்குள்ளாலே அண்ணா உனக்கு சொல்லி வேடத்து இருக்கு. ஒரு சோடல பள்ளி பூவு இருக்கு. அட சண்டாளா அட கராளா எனக்கு தூக்கப்பட்டு நான் இருந்தேன். அந்த சோடல பள்ளி வாசத்துக்கு தூக்கப்பட்டு நான் இருந்தேன். அண்ணா இன்னைக்கு தூக்கம் தெரியாத தோள வந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு நெஞ்சுக்கு வவத்துக்கு நீ தங்குத்தீட்டா வாய்க்கு வவத்துக்கு வருஷம் குத்திட்டா எம்பரப்பு கண்டாளி அழுது போறா இந்நேர வேளையிலே. அழுதுட்டு போய் எங்க போனா தெரியுமா? அரக்குமாளிக்கு போனா. அரக்குமாளியில் யார் இருக்கிறாங்க? பச்சாய் வாவலாய் 2 பேர் இருக்கிறாங்க. பெரியனும் பொண்டாடி பேசா திருமுக, சின்னனும் பொண்டாடி சிரிக்கா திருமுக. பேசவும் மாட்டா சிரிக்க மாட்டா. போய் புருஷமாரு செத்து போயிட்டாங்கன்னு நங்கையமார்களை கூப்பிட்டா இருக்காளி தங்க ஐயன் நங்கே அடி நங்க மதனிகளா இன்னைக்கு நீங்க பச்சை கல்லு கட்டியல்லோ அடி பாவி மகள் சண்டாளி நீங்க பச்சையும் பட்டு எடுத்து இன்னைக்கு பவன் போட்டி நாக போட்டு ஐயன் நங்க நீங்க அதையில வாடினா இன்னைக்கு பார்த்தா வாவசிம்பா இன்னைக்கு பக்கம் வந்தா யோகம்பா ஐயன் நாங்க இந்த சண்டாள சீமையிலே இந்த கொலகார தேசத்திலே அடா நாங்க இன்னைக்கு நீங்க பச்சையும் பட்டாளத்து இன்னைக்கு பவன் போட்ட நாவ இழந்து நீங்க பாவி பாவ சண்டாளி இன்னைக்கு வெள்ளையையும் பட்டுடுத்து ஐயன் நாங்க நீங்க வீதியில் வந்தாக்கோ இன்னைக்கு வீதி வரைஞ்சானங்கள் எல்லாம் இன்னைக்கு பக்க கேளுத்தியும்பா பக்கம் வந்தா தோசமும்பா இன்னைக்கு பார்த்தா முனையும்பா பக்கம் வந்தா யோகம் பண்ணு அந்த யோகம் தெளிச்சதுன்னு ஒரு கட தண்ணீர் ஏதாள மேல் சதுரிட்டா ஐயோ நாங்க இன்னைக்கு வெளி மாலை மேல இன்னைக்கு வேங்க மரம் கூடாரோ அந்த வேங்க மரத்தடியே இன்னைக்கு வெள்ளான கட்டி இருக்கு அந்த வெள்ளான சங்கிலியே இன்னைக்கு அண்ணன் மாதிரி உள்ளப்பட்டு இன்னைக்கு வீதி எங்கு காவலுப்பா இன்னைக்கு அண்ணன் மாதிரி மொய்படியோ அந்த வெள்ளான சங்கிலியே இன்னைக்கு வேடம் கண்டு போனானோ
ஐயோ நாங்க இன்னைக்கு கமுக மரம் இருக்கு, இன்னைக்கு கருத்தா மரம் மேலே அந்த கருமாளைக்குள்ளாலே இன்னைக்கு கமுக மரம் இருக்கு. அந்த கமுக மரத்தடியே இன்னைக்கு கரான கட்டி இருக்கு. அந்த கரான சங்கிலியே இன்னைக்கு எங்க காவலர்கள் உண்டு, இன்னைக்கு காவலருக்கும் உண்டு, இன்னைக்கு காவலருக்கும் உண்டு, இன்னைக்கு காவலுக்கோளாலும் உண்டு, இன்னைக்கு காவலருக்கும் இல்லை, இன்னைக்கு காவலுக்கோளாலும் இல்லை. அந்த கரான சங்கிலியே இன்னைக்கு கள்ளங்கண்டு போலானோ. ஐயோ நங்கே வாங்க போலாம்னு கேட்ட போது பச்சாய் பவளாய் 22 பேரும் தனி என்ன விதமாய் முழஞ்சாங்க நேர வேளையிலே. அடச்சண்டாள தேசத்திலே கொம்மாளும் தாமரையா 60 அடி கல்லடிச்சு சாசனம் வச்சு வந்தா. இன்னைக்கு பச்சாய் பவளாய கண்டு சிற போடாம கொண்டு சிற போட்டு வந்து கொல்லம் கொடுத்தோ கொரக்காட்டு பஞ்சை, கொல்லம் கொடுத்த கருதே கொரக்காட்டு பஞ்சை நூத்து புழங்கி ஆட்டை கொடுத்தா. நாங்க வருஷம் 16 வாளி வந்த 100 கொண்டு கூட உழைச்சு என்ன சோகம் கண்டமப்பா. நாங்க கண்ணீகளிலேயே கட்டளவு வாடிலையே. ஏன்னா சாமி 2 பேரும் அரசு வட்டம் வாங்கினியா. அந்த காலத்துல அரசுமார்கள்ல தாலி நேரடியா நாம இப்ப மங்களையும் போடுற மாதிரி போட்ட மாட்டாங்க. வெள்ளியில வெள்ளு பண்ணி கை விரல் மாதிரியே வெள்ளியில பண்ணி பொன்னருக்கு பொன்னால தாலியும் சங்கருக்கு வெள்ளி விரலால தாலியும் கொண்டு போய் கத்தி முனையில கொடுத்து கட்டுனாங்க. யாரு கட்டுனாங்கன்னா அருக்காணி தங்க தான் கொண்டு கட்டுனாங்க. திறமரை போட்டு தாலி கட்டுனாங்க. வருஷம் 16 வாலிபம் 90 அவி உழைச்சன்னு பண்றது. நாங்க கண்ணால மூச்சு வந்து 4 வருஷம் ஆச்சு. நாங்க ஒன்னும் கண்ணி கழியாம இருக்கிறோம். ஜெத்தன்னு தொலைஞ்சன போங்களான்ட்டான். கல்யாணம் மூச்சு பொழைச்சவ புருஷ ஜெத்த தாலியப்பா டைவர்ஸ் வாங்கிட்டு போனவ அப்பாளா அவ வந்து வாரின பாப்பாளா. அந்த கதையா இருந்தது. கூப்பிட்டதுக்கு அவி வரமானின்ட்டாங்க. இப்ப காராள பிராமணத்தின் மனசுல என்ன நினைச்சா இவி கட்டுக்களையாத கண்ணிகளா இருக்கிறாங்க. அந்த மாதிரி செத்து போனதுக்கு அப்புறம் வேற வருஷம் கட்டிட்டா இத்தனை வருஷமா பொழைச்சு வளைச்சு வாங்கி இத்தனை வருஷம் தாயும் தாப்படும் இருந்து பொழந்து வாங்கி இவி போய் வேற புருஷம் கட்டிட்டா இப்படி தாமரை கவனிச்சு மருமவ வேற பக்கம் கட்டிட்டான்னு வேறாய் போகணும்னு சொல்லி இன்னைக்கு எடுத்தா முடினோளே தொடுத்தா முடிவாளே. ஆரடி கூந்தளவு தொட்டு கோதை எடுத்தா முடி பசுரே போட்ட அரக்கு மாளி எங்கு தக தக தகவனு எரிஞ்சு இன்னைக்கு வேகாச்சுடலாக அப்படி அரக்கு தங்கத்துக்கு என்ன வரும்னா வேகாச்சுடல். அவன் மேனி வேகாது. எத்தனை தடவை தீ குளிச்சாலும் அவன் மேனி வேகாது. அந்த அரக்கு மாளிகையில பச்சாய் பவளாய் மாடு மடிச்சு போனாங்க. அன்னமாறு கட்டின தங்கா கட்டின மங்களையுமே ஓட்டுறத கொப்பு மஞ்சள் எல்லாம் வேகல எடுத்து மடியில் கட்டி என்ன விதம் எழுது போறாய் நேரோ வேளையிலே. அண்ணா உனக்கு மாமரங்க உஜோளே, அண்ணா உனக்கு மக்க வந்த கொடுத்தோரே. அண்ணா இன்னைக்கு மக்க மானம் ஜலிச்சு மாமரத்தோண்டு நாது மாமரத்துக்கு கீழாளை மண்ணிச்சாளம் தண்ணி வந்தா. இன்னைக்கு நம்ம பிறந்த எடுத்த தண்ணி இன்னும் மோது ஓடிச்சாடு என்ன புழுவா மோதங்குதுன்னு புது பாசம் என்னது நீ என் பிறப்புகளுக்கு இருந்தா புழுவ ஒதுக்கி எல்ல புது பாசம் தள்ளி எல்ல நீங்க மோது கூடியும் இன்னும் முகப்பான வார்த்தை சொல்லி புழுவ ஒதுக்கி விட்டு புது பாசம் தள்ளி விட்டு அடைய பரப்பு சதனமே வாழப்பு சொம்புகளில் வாசலிலே வச்சிருந்து வாழ கோயி வறுத்து வாசமுள்ள வேற எழுத்து இன்னைக்கு அவரக்க கோவரக்க அடி வந்த கோவக்க தட்டக்க பொரியலோட தானத்திலேயே வச்சு நீ வாசலுன்னு சொல்லி வானானு ஒப்படுவேன். அடைய பரப்பு சொன்னாளா என் பரப்பு காராளா இன்னைக்கு மாமரங்க பூஜோளே மக்க வந்த கொடுத்தரை மக்கமானம் ஜழிச்சு மாமரத்தால் உண்டு மாமரத்தின் கீழாளை மண்ணுச்சாளம் தண்ணி வந்தா மண்ணுச்சாளம் தண்ணியிலே இன்னைக்கு புழுவோட தண்ணி இங்க புது பாசம் என்னதுன்னு அள்ளி குடிச்சனுங்க அருந்தா வந்து இருளியவா விவாக சண்டாளி போலச்சும் வேலுப்பாச்சா போலப்புங்க எல்லாராச்சா. இன்னைக்கு பூமரங்க பூஜோளை புது பாசம் இன்னி வரும் பூமரத்தின் கீழாளை புதுச்சாலும் தண்ணி வரும் புதுச்சாலும் தண்ணியிலே அந்த புதுச்சாலும் தண்ணியிலே முழுவம் ஒதுக்கி வரும் பாசம் தட்டி வரிய பரப்பளி இருந்த முழுவம் ஒதுக்கு பின்பே புது பாசம் தள்ள பிள்ளை அடைச்சண்டாளத்தாசத்தில முழுவோட தண்ணி இப்ப முது கோடிக்கலாச்ச மும்பாள பும்பாளாச்சா. அடா அண்ணா
அண்ணா இன்னைக்கு புங்க மாரத்தோரம் பூலியம் பட்டி ரோட்டோரம் பூலி வந்து மேயுதுன்னு பூலி பாடிச்ச வித்தை எல்லாம் இந்த பொண்ணா வாடிக்கிட்டுன்னு பொண்ணு பாகம் பாடிட்டுன்னு பூலிய பூடிச்சு அடைச்சு பூலி பாலு கொண்டு வந்து இந்த பொண்ணாளுக்கு வாத்துனாது பூலி பாடிச்ச வித்தை எல்லாம் ஒன்னா வாடிக்கு முன்ன பூலி வந்து வேஷம் முன்ன பூலாகம் போனதைங்க அண்ணா அண்ணா அந்த வண்ண மாலையோரமாய் இளம்பட்டி ரோட்டோரமாய் இழு வந்து தங்க மண்ணு மாயில் படிச்ச வித்தையலாமாய் இழி வாடிக்கிட்டுன்னு இந்த மயிலி வாடிக்கிட்டுன்னு மயில் ரேக சேரிட்டுன்னு மயில பிடிச்சு அடைச்சு மயில பட்டு கொண்டு வந்து அந்த மயில பட்டு கொண்டு வந்து மங்கைக்கு கொடுத்தாது என்ன மயில் படிச்ச வித்தை எல்லாம் மங்க வாடிக்கும் முன்ன மயிலி வந்து வேஷம் நீங்க மண்ணுலகம் சேர்ந்து அண்ணா அண்ணான்னு அழுது போறான். தவசுமலக்காட்டுல பெரிகாண்டி அம்மே 1000 வருஷமா தவம் இருக்கிறான். அக்காண்டி மாதான்னு அவளுக்கு பேரு பெரியகாண்டின்னு பேரு. இன்னைக்கு கராள வம்சத்திலே 11 கூட்டத்துக்காரருக்கு பெரியாண்டி சிம்ம குலதெய்வமா இருக்கிறார். அப்படி பெரிகாண்டி அம்மா தவம் இருக்கும் போது இப்போ ஒரு ஆள் இப்ப கூடலூருக்குள்ள அழுதுகிட்டு போனவங்களுக்கு கோயிலுக்குள்ள இருக்கிற இது யாரும் அழுதுட்டு போற கெட்டிப்பான்னு சொல்வீங்களா? முதல்ல ஆறு விட்டா பெரிகாண்டி தெரியுமா? ஆளவுளையும் மட்டா பூளையும் மட்டா அங்கே பெரிகாண்டி அம்மை அவளுக்கு காவலா இருந்து ஆனை ஒளி சிங்கம் கரடி அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிமார்களையும் அனுப்புறாங்க. ஆறு வந்து பார்த்தாலும் போனை வரல. சின்னத்தாராபுரத்துல ஒரு நாய் போச்சுன்னா இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புறீங்க நம்ம முத்துமாமனை போய் பார்த்துக்குவான்னா அவர் போயிட்டு வந்து சொன்னா தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். போனை எல்லாம் அழுதுட்டே நிக்கிறாங்க, ஒருத்தருமே திரும்பி வரல. கடைசி வரைக்கும் பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு ஆறு விட்டா தெரியுமா? மகாமுனி படுகளக்காடு. நீங்க பொன்னிவளநாடு போனைகளுக்கு தெரியும், படுகளக்காட்டுல ஒரு மகாமுனி இருக்கு, பொன்னர் கோயில் ஒரு மகாமுனி இருக்கு. அவங்க 2 பேரும் தான் பெரிகாண்டி அம்மனுக்கு காவலா ஈசம் பெருமாள் படைச்ச தெய்வங்கள். உங்களுக்கு மனசுல ஒரு காரியம் ஆகணும், நல்லபடியா பூமி ஆடு செழிக்கணும், கண்ணாலங்காட்சி ஆகணும், குழந்தை வர வேணும்னு கேட்கறீங்க, அந்த பெரிய முனிக்கு போய் ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு வேட்டி வாங்கி சாத்திட்டு வந்தீங்கன்னா மனசார நடக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் அது நீதி வராது நடந்துட்டு இருக்குது. அடுத்தது தூண்டிக்கருப்புறாங்க கோயில். தூண்டிக்கருப்புறாங்க கோயிலுக்கான பொன்னிவளநாடு உரை கவனமா போகணும். அங்க இருக்கிறைய எடுத்து அருவாள மேல வைப்பாங்க, கத்தி மேல வைப்பாங்க, கப்படால் மேல வைப்பாங்க, தாம் தூம் காசு பிடிக்கிட்டு போறையோ சாமி கும்பிட்டோமா, ஆத்தா கிட்ட வரத்து வாங்கணுமா, உங்களால முடிஞ்சது அன்னதானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு கடாயை வெட்டி அங்க இருக்கக்கூடிய 10 சனத்தை கூப்பிட்டு சோறு போட்டுவாங்க. வெட்டியா வீலுக்கு காசு கொடுத்து போட்டு வராதிங்க. அப்படி தூண்டி கருப்புறாங்க கோயில் போய் வேலை நெட்டி வச்சுட்டு வர்றது, இங்க சந்திர கருப்புறாங்க கோயில கல்லை கூட்டி வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம வேண்டுதல். இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடக்கலன்னு இன்னைக்கு நேத்தா 5000 வருஷமா ஆச்சுங்கிறாங்க. இது நடந்து 1 வருஷமா 2 வருஷமா 5000 வருஷமா நடக்குது. அந்த காராள கவனம் போட்டு அந்த திருவிழா எத்தனாயிரம் ஜனம் வருஷம் 5 லட்சம் கடை வெட்டாவுது. அப்படி நீதி தவறாதனத்தை மழை வேஞ்சு நாளிந்த வராத நல்ல மழை வேஞ்ச மணி இவ்வளவு நாட்டில் எங்க இருக்காணி தங்கம வலது புலமையில மகாமுடி என்ன விதம் மாறாங்க தெரியுமா? காத்த காலரி வராங்க தரும்ப வர வர தள்ள காலரி வர மகாமுடி ஓடி வர காத்த காலரி வராங்க தள்ளமே வர வர பல்ல காலரி வர மகாமுடி ஓடி வர பல்ல காலரி வரடோ மகாமுடி பல்ல காலரி வரடோ ஒன்று பவிசம் கொண்டு வெடி வாழ கொண்டு அக்கல்பமே நீலே கரக்கால வேலை கொண்டு ஓடி ஓடி வரானவே ஒரு சாக்க மகாமுடி அடிக்கடி வரானவே புள்ள மகாமுடி அடிவிரல் ஓடி வரடோ அடி வரானக ஒரு மகாமுடிடோ காத்த கலரி வராங்க அருமேகம் போல வர மண்ண கலரி வராங்க அருமேகம் போல வராங்க சூறாவளி போல வந்து நைக்காரு காணி தங்காலு பயந்து ஒரு 60 அடி ஒசரத்துல ஆள் வந்து நின்னா பயமா இருக்குமா இருக்காதோ? ஆரம்மா நீங்க அழுது வாரின்னு கேட்டா மகாமுனி ஆனாடு கோனாடு அழகு பொண்ணி வளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் 9 வாசம் வாசலூர் பட்டணம் 18 வளாசு பொண்ணி வளநாடு வீரமலக்காடு கட்டி ஆண்டகார அளப்பிராமணத்தி அன்னமார்களை தேடி நாம் ஜவக்காடு ஓரமனு சொல்ல ஆறு வந்தாலும் போனை வரவே இல்லை, அழுதுட்டே நிக்கிறாங்க. கடைசியா பாம்பை கண்டா படையே நடுக்கும்னு பாம்பு விட்டான். பாம்பு சரஜரமா வருது.
வந்த பாம்பெல்லாம் கொத்த போவது தாயார கொத்த முடியும். ஆராயா நீ கேட்ட சொல்றது கேட்ட எல்லாம் அழுகிறாங்க. என்ன மதம் அழுதாங்க தெரியுமா? நாகங்கோட பிடிக்கி கோட பிடிக்கி அங்க நல் பாம்பு தாளாட்டு தாளாட்டு திரிய கோட பிடிக்கி கோட பிடிக்கி அங்க வில்லரட தாளாட்டு தாளாட்டு கொம்பே கோட பிடிக்கி கோட பிடிக்கி அங்க கொம்பே தாளாட்டு தாளாட்டு. அப்படி நாகங்கோட பிடிக்கி நல் பாம்பு தாளாட்டம் விரியங்கோட பிடிக்கும் வில்லரண தாளாட்டம் கொம்பங்கோட பிடிக்கும் கொம்பேறி தாளாட்டம். பாம்பு வந்ததும் போவேல கடைசியில் டென்ஷன் ஆகி இப்ப கந்து வசூலுக்கு ஒரு ஆளை அனுப்புனீங்கன்னா அவன் போனோம் வந்து கொண்டு வந்து கொடுத்தாத்தானே வள்ளினா அப்புறம் ஓனர் நேர் போய் பார்த்தானே ஆகணும். ஒரு வாரம் வசூல் வரல 2 வாரம் வசூல் வரல 3வது வாரம் ஓனரே போக வேண்டியது. அதே வழியை பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு எந்திரிச்சு வாரா பெரியாண்டியம் எப்படி வாரா ஆத்தா வராளா ஆடி அசைஞ்சு வராளா தங்க போல செலுத்து கட்டே தேடி வராளா வராளா பெரிய கண்ணி வராளா பெரிய பாம்பு தேடி வராளா அடுத்த வயலுக்கு வராளா அட்டமில்ல பூச்சி ஆடி வராளா. ஆராயாணி எழுவரே கிராமணத்து பெண்டு நீ எந்த ஒரு காரி எவ்வளவு வந்து எனக்கு தவசு கலந்தம்மா நான் 1000 வருஷ தவசே அனாம்பத்தா கலச்சி ஆரண்ணு அருக்காணி தங்கு அள்ளி புலம்புனா ஆசார கண்ணாலை சொல்லி புலம்புனா செம்பவள வாயாளே. அந்த அம்மாளுக்கு என்ன சாவும்னா இப்படி பத்தினி தெய்வோ அருக்காணி தங்கத்துடைய கண்ணீர் வட்ட சாவம் தெளிஞ்சு போகும். அதுதான் இவளுக்கு சாவு மோசனம். அவ ஆணனும் இல்லாத பொண்ணுனும் இல்லாத பாம்பு ஊத்துல போலந்தவ பெரிகாண்டி அம்மன் வரலாறு யூடியூப்ல போய் படிச்சீங்கன்னா பெரிகாண்டி அம்மன் வர கூகுள்ல போய் படிச்சு பாரு. ஒரு பாம்புக்கு வரத்துல பிறந்தவ தான் அந்த அக்காண்டி. அதனாலதான் அக்காண்டினா பாம்புன்னு அர்த்தம். அப்படி அக்காண்டி மாதா வந்து அக்காண்டி அம்மனா பிறந்து இன்னைக்கு பல்லாயிரம் சனத்துக்கு வாத்தி வரம் கொடுக்க வாக்கணத்தில் நெய் எடுக்க அள்ளி வரம் கொடுக்க ஆசாரம் நெய் எடுக்க பிறந்து வந்தம்மா ஆணனும் இல்லாத பொண்ணுனும் இல்லாத ஆளுக்கு பாதியா 1000 வருஷமா தவம் இருக்கையில அருக்காணி தங்க கண்ணீர் வட்டுடனே அவளுக்கு சாவம் தெளிச்சதப்போ அங்கே சமத்தாறு இருந்ததப்போ. இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி கொடுத்துருக்குறான். நம்ம கேட்போம்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்னா பொண்ணு பொருள் நகை நப்பு அது வேணும் கேட்கலாம். இவ என்ன கேட்டா தெரியுமா? எங்க அண்ணம்மாருக்கு 2 பேர்த்தையும் பார்க்க வேணும் தாயி, எவ்வளவு எழுப்ப வேணும் தாயி, எங்க அண்ணம்மாரை விட்டு கூட்டி வர வேணும் தாயி, எனக்கு அந்த வரம் ஒண்ணு கூட உனக்கு சாவந்தளிச்சுட்ட பாவத்துக்கு அந்த புண்ணியம் பண்ணி கொடுதாயின்னு அருக்காணி அழுது உடம்பையிலே ஆத்தா காண்டி மாதா என்ன விதம் வந்து நின்னா தெரியுமா? சாமி அழைக்கிறங்கன்னு அருள் வந்து ஆடுனா 6 ஆளுக்கு அருள் வந்துச்சுன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க. படுகளம் போடும்போது படுகளம் உழுகையில சேரக்கீரை உடச்சு போடாதீங்க. கைகால் அடிபடாம பார்த்து படுகளம் உழுகுங்க. சாமி வந்து தயவு செய்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க. இப்ப பெரிகாண்டி அம்மன் அழைக்கிறேன். இப்ப இருந்து அழைக்கிறத படுகளம் உழுகிறது சாமி வர்றது பெரிகாண்டி அம்மன் தாயை அழைக்கிறேன். யாருக்கு வேணா வல்ல சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யாரு சாமி வந்தாலும் கையை காலை பிடிச்சி அடக்கி விட்டுறாதீங்க. உடுக்கு சாமி ஆடி வரட்டும். செவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் வீதியிலேறி பவனி வருவா. செவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் வீதியிலேறி பவனி வருவா. வேண்டுவர் வேண்டும் வரம் அவன் தரிப்பா திருவே காட்டு மாறி என்ன அவன் இருப்பா. அம்மா அம்மா எங்க மாறி அம்மா அருதர வேண காண்டி அம்மா. அம்மா அம்மா பெரிய காண்டி அம்மா அருதர வேண காண்டி அம்மா. செவப்பு அடிவரங்காளியோ தேடி வரங்காளி அடிவரங்காளி தேடி வரங்காளி அடிவரங்காளி சொன்ன பெரியாண்டி படுதவளா வாங்கி தாயவளா காட்டு மூளையிலே சொல்ல மண்ண போட்டவளா ரோடு வீதியிலே பாராட வந்தவளா ரோடு தாராள பெண் அவ தேடி வர ஒடி வரங்காளி அவ தேடி வரங்காளி ஒடி வரங்காளி அவ தேடி வரங்காளி முதலொரு வீதியிலே
வாத்தி வரனுக்கு ஈஸ்வரனிடம் போராடி எழுப்பு வர வாங்கி தந்தா பரமனிடம் போராடி வாக்க வர வாங்கி தந்தா பொன்னர் எழுப்போ பொன்னூசி பொஞ்சரடு சங்கர் எழுப்போ தங்கூசி தஞ்சரடு அக்காண்டி மாதா என்ன வரம் கொடுத்தான்னா சாமி செத்தவி மீண்டு வந்தா நாடு தாங்காது இன்னைக்கு எழுப்புற வரம் உண்டு அவையில் உசுரோட வைக்கிறதுக்கு வரம் இல்லை எனக்கு 3 நாளைக்கு நான் வாக்க வர வாங்கி தரம்னு சொல்லி பொன்னர் எழுப்புறக்கு பொண்ணை போதி பொருந்தறக்கு மேலெல்லாம் புண்ணாயிருக்கும்ல இந்த புண்ணுக்கு இன்னைக்கு எப்படி மருந்து வச்சு கட்டுறமோ அதே மாதிரி போதி பொருந்தறக்கு பொண்ணு ஊசியும் பொஞ்சரடும் வாங்கி கொடுத்தா தையில் போடுறதுக்கு சங்கர எழுப்பறக்கு தங்க ஊசியும் தங்க சடும் வாங்கி கொடுத்தா அத்தமில்லை எழுப்பறக்கு ஐவரளி சடு வாங்கி கொடுத்தா சாபகன் எழுப்பறக்கு சாதிமல்லி சடு வாங்கி கொடுத்தா அத்தனை வாங்கி மடியில் கட்டி எடுத்து வச்சா பொன்னான காளாளையருக்காணி தங்க இந்நேர வேளையிலே அண்ணா அண்ணா எனக்கு வெங்கல தொடருக்கோ நாளுக்கு வேவரம் சொல்ல நீங்க இருக்கோ அண்ணா அண்ணா எனக்கு வெங்காளத்தோன்னு இருக்கோ விவரம் சொல்ல நீங்க இருக்கு எனக்கு விசனம் தெரியாது வெகு விசனம் தோணாது வெள்ளைய குறைச்சிமாவே வெளியிருந்தும் கொண்டறியோ இன்னைக்கு வெங்காளத்தோட செய்யோ விவரம் சொன்ன நீ மடியோ எனக்கு விசனம் தெரியுதண்ணா வெகு விசனம் ஆகுதண்ணா இன்னைக்கு சந்தானத்தோன்னு இருக்கோ சாருக்கு சொல்ல நீ இருக்கோ அண்ணா எனக்கு சாருக்கு தெரியாது எனக்கு சாருக்கு தெரியாது சஞ்சலப்பும் தோணாது இன்னைக்கு சந்தைய குறைச்சிமா வேஞ்சாரு தெரிந்தும் கொண்டறியோ சாருக்கும் தெரியுதண்ணா எனக்கு சஞ்சலப்போலாகுதண்ணா அண்ணா அண்ணா அநேகமுக வாழேகமர்வாழ வெட்டி எல்லோகமுக சீப்படைச்சு அந்த முகப்பு வச்சு வாழை இப்போ 300 வாழை இன்னையா 300 நிக்கையிலே முகஞ்சம் வந்து நின்னதண்டோ இன்னைக்கு 500 வாழை வெட்டி அடி வாழல் உண்டு பண்ணி அரமான பொங்கல் இல்லையா பொங்கல் தவைக்கையிலே இன்னைக்கு பொங்கலும் பொங்காதே கண்ணீர் விட்டதண்டா கடகோதிக்கும் வந்ததண்டா அண்ணா அண்ணா நான் உன்னை எப்ப பாப்பனு சொல்லி அழுது புலம்பையிலே இருக்கு அடிக்கி தொண்ட வரழுதப்பா தொண்ட தண்ணி வத்துதப்போ இப்படி அழுதுட்டு போவையிலே 3 நாள் 6 பொழுது ஆச்சு அழுதுட்டு போறா 3 நாள் சோறு திங்காதே தண்ணி குடிக்காதே தொண்டை வரல இப்ப கூடலூருக்குள்ள மஞ்சுமாவே அப்படின்னு ஆளுக்கு ஒரு சம்பளம் தண்ணி குடிப்பீங்க ஐயோ மாமான்ட்டு ஓடியாருவீங்க அத்துவான் காட்டுக்குள்ள 6 வருவாங்க அழுதுட்டு போவையில மாயம் பெருமான்னு பார்த்தேன் ஐயோ இவ போய் சேர்ந்துட்டான்னா நாம வச்ச அடமானத்தை நீக்க முடியாது என்ன அடமானம் வச்சுக்கிற ஈஸ்வரன் கிட்டே இந்த உசர வாங்கி கொடுக்கறதுக்கு சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டி கோவாள பெட்டியெல்லாம் அடமானத்தில் இருக்குது ஏன்னா இவையே சாதாரண பிறக்கலே வரத்துல பிறந்தையோ தாமரை கவண்டிச்சுக்கு முன்னேறும் பிள்ளையிலே பின்னேறும் பிள்ளையிலே ஊரா மலடி மலடி வரடி வரடின்னு ஊரா பேசுறாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க சாமிகளை கண்ணுகளே என்னைக்குமே ஒரு பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரி ஆம்பளை எதிரி இல்லை ஒரு சபையில் போய் நின்னாலும் அந்த அம்மாளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா ஆம்பளை ஒரு நாள் அதை குத்தி காட்ட மாட்டேன் பொம்பளை தான் பேசுவாங்க அவளை வாரடி வந்துட்டா அவளை மலடி வந்துட்டா கிணத்துக்களை வந்துக்கிற ஒரு நல்ல நாள் பொல்லா நாளைக்கு மூஞ்சல் முழிச்சிட்டு போவோன்னு ஊரே வச்சு அவ கல்ல கண்ட பக்கமெல்லாம் கடவுளா நினைச்சாலதான் ஈஸ்வரன் தான் குண்டாங்கல் பாறையில் குச்சிட்டு அவன் அழுவாச்சின்னா 6 பேருக்கு ஓடும் அத்தனை அழுவாச்சி அழுவா குண்டையாக்கவனை பார்த்து போட்டு இந்த பழப்போன முண்டை அண்ணாடு இப்படி அழுது குடும்பத்தை அடிச்சாச்சிருவான்னு சொல்லி போய் அந்த கல்லையே தெரிஞ்சேன் அந்த கல் முளகொண்டு சோட்டு முளப்பொண்ணு உளுந்தது கீழே அதை ஈசனா நினைச்சழுதான் இப்படி அழுகிறாளேன்னு சொல்லித்தே மாயம் பெருமாள் பூரா அடமானம் வச்சு போட்டு வட்டிக்கு பணம் வாங்கினா சும்மா கொடுப்பா அதோ ஒரு அடமானம் கேட்போம்ல அதே மாதிரி உசுரை கொடுக்கறக்கு 3 உசுறு எது சாம்பவன் உசுறு சின்னனம் பெரியனே மொத்தம் 5 உசுறு வரலாற்றுப்படி கல்வெட்டு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஏதோ வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வெள்ளை கோயில் வந்து குச்சிட்டு 300 போய் பொன்னிமல் நாடு போய் ஆராய்ச்சி பண்ணால பெர்னி குயிக்குன்னு அந்த அம்மாளுக்கு பேர் நான் நெட்டில் தான் படித்தேன் குருநாதர் கூட சொல்லலை பொன்னிமலை நாட்டை பற்றி ஆய்வு பண்ணி பிஹெச்டி கட்டுரை எழுதி அனுப்பியிருக்கிறா அவள் எழுதியிருக்கிறா இந்த 5 உசுறு மாறா இருக்கும்னு எல்லாம் கதைகள் சொல்கிறாங்கன்னா தருமரு அர்ச்சுனர் பீமரு சகாதேவை நகுலை இந்த 5 பேர் இருந்தால் பழையபடி மொச்ச ஆயுசு 16 வருஷம் மிச்சம் இருக்கிறது வாழ்ந்தாங்கன்னு பிறந்தாங்கன்னு வரலாறு சொல்லுதுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இதுக்கு இது வரைக்கும் எந்த கட்டுரை கிடையாது
எல்லாம் காதில் வலி கேட்டது தான், யாரும் கண்ணில் பார்த்ததில்லை. ஆனால் பார்த்துருந்தா கூட இத்தனை நிலப்பாக நடக்காது. இன்றைக்கி அந்த அளவுக்கு சிறப்பாக கோயில் நடந்துட்டுருக்குது. அப்படி வருஷம் 16 வாலிப 90 ஆயுசு முடிச்சு போச்சு, அவையில தான் மேலே வர முடியும், தானா சாவரக்கு தான் வரோம். அப்போ இந்த அடமானத்தை கொண்டு நீ கோடும்னா அந்த உசுரை கொண்டு ஒப்படைச்சா தானே அடமானம், பணத்தை கொண்டாந்து கொடுத்தா தானே பாண்டை திருப்பி கொடுப்பா. என்ன பண்ணுறது, இவ சேர்த்து போயிட்டான்னா அண்ணன் மாதிரி எழுப்ப முடியாது. அண்ணன் மாதிரி எழுப்புனா தான் 3 நாளைக்கு மிச்சம் ஆயுசு இருக்குது, அது வாழ்ந்தாத்தான் அவன் பூர்ண ஆயுசு போய் சொர்க்கத்துக்கு போக முடியும். பார்க்க வரைக்கும் பார்த்தா மாயவே, ஓ இது வேலையாகாது அப்படின்னு சொல்லி எடுத்தான் 50 கொடுத்தானாவில்லே, அங்கே குக்கி குடிச்சதுனால் உக்குண்டாமல்லமென்று, அள்ளி குடிச்சதுனால் அழி உண்டாமல்லமென்று, அங்கே வாகமர வன்னி மரம் வளர்ந்து நெகமரம் வளர்ந்து அங்கே கொப்பளிக்குமா தண்ணியின் நேர வேளையிலே குண்டாம்பழத்து தண்ணி சொன தண்ணி கொல 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 கொலன்னு கொப்புளிச்சிட்டு வர ஆத்தாளுக்கு அருக்காணி தங்கத்துக்கு வர அனாத காட்டுக்குள்ளே 300 மொட்டை காட்டுக்குள்ளே செம்பிளியாட்டு விட்டு போட்டு அதுக்கு தண்ணிக்கு வேணும்னு 7 மைல் குடத்தில் போய் பானா கவுண்டர் கடத்தில் தண்ணி மேங்கணத்துலேயே கிடந்தா அள்ளி 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 குடிப்போமா. செத்த எலி கிடந்தா பார்ப்போமா, பாம்பு கிடந்தா பார்ப்போமா, படி கிடந்தா பார்ப்போமா. 3 நாளைக்கு தண்ணி குடிக்காதவியோ. அந்த சொன தண்ணி எடுத்து குடிச்சு போட்டு மனசில் நினச்சா, ஐயோ 3 நாள் 6 பொழுதாச்சு அன்ன மாதிரி செத்து போயிட்டாங்கோ, நாம் செத்தையில் எழுப்புறக்கு போகிற எழுப்பனையும் வை 3 பேர் என்ன கேட்பாங்கோ, ஏன் சாமி அருக்காணி தங்கமே அப்போ சேர்த்து வச்சா 16 ஏக்கர் பூமி கொண்ட பத்திரத்தை கொண்டாந்தியா, ஆயா போட்டா 5000 நகை கொண்டாந்தியா, எதை கொண்டாந்து இனி கேட்கும்போது அங்க பாய் மாலை சண்டாளி மனசில் நினைச்சாளா ஒரு பாத அண்ணி கேட்டானா என்ன பண்ண சொல்லி மண்ணாலே காலையும் செஞ்சா காலையும் செஞ்சா மண்ணாலே காலையும் செஞ்சா காலையும் செஞ்சா நீரெடுத்து வேப்பளை கொலையில் வச்சு தூக்கி தலையில் வச்சு 7 உருவம் செஞ்சு 7 உருவத்திலே மண்ணுருவம் 7 கண்ணி மாற திட்டுச்சு. 6 கண்ணி 7வது கண்ணியா இருக்காணி தங்கம் தலை மேலே நீரிட்டு கண்ணீரை சோறிட்டு முந்தான தலையிலிட்டு மோப்பு வச்சு வாயிட்டு என்ன விதம் அழுது போறாய் நேர வேளையிலே அண்ணா உனக்கு சலசலனு காத்தடிக்கியா, அண்ணா உனக்கு சலசலனு காத்தடிக்கோ, உனக்கு சந்தோடோ தோப்பசையோ அந்த சந்தோடோ தோப்புக்குள்ளே உனக்கு சாயோ குறிஞ்சியுண்டு, அண்ணா நீங்க சாஞ்சிருக்கோ மேசையுண்டு, நீங்க சாயி குறிஞ்சிக்கு நீங்க சாஞ்சிருக்கு மேசை உனக்கு உனக்கு அரிச்சம்பாங்கிய தேத்தம்மாரு அந்த சாமிதே அந்த சம்பாடிய தேத்தமில்லையா நீங்க சாமி நதிவனீங்க அண்ணா உனக்கு குழுக்குழுன்னு காத்தடிக்கிய ஒரு குங்குமத்தோப்பசிய குங்குமத்தோப்புக்குள்ளேயே குக்கு குறிஞ்சியுண்டு குச்சருக்கு மேசையுண்டு அந்த குக்கும் குறிஞ்சியில குச்சருக்கு மேசையில கோயத்தளவு வரும் கும்பாங்கி தீத்தமாரு நீ கோயத்தளவுகளை கும்பாணி தீத்தத்தை கொண்டெடுத்து திங்காம கோயத்தளவுகளை கும்பாணி தீத்தத்தை கொடங்கையால் தட்டிவிட்ட கோய நதி வணீங்கோ. அழுதுட்டு போய் பார்க்குற படுகலை காட்டுக்குள்ளே பலாயிரம் பேர் செத்து கிடக்குறாங்க முழங்கால் நத்தம். இது எப்படி கண்டுபிடிக்கிறத? இப்போ கூடலூருக்கு ஒரு ஆள் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம நாதமாமன் கிட்ட சொல்லியோ முத்துமாமன் கிட்ட சொல்லியோ இல்லை மாப்பிள்ளை சொல்லி மைக் செட்டில் இன்னாருக்கான இன்னார் பையன்னு சொன்னால் தெரிஞ்சு போகுது. செத்த பணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? வல்லாக்கும் குறுக்கம் குப்பரம் கிடக்குது. அப்போ தான் நினச்சா நல்லா கேட்டுக்குங்க தங்கங்களே, நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போய் தொழில் பண்ணலாம், மாதம் ஒருக்கா திருப்பதி கோயிலுக்கு போகலாம், இல்லை நீங்கள் எத்தனாயிரம் கோயிலுக்கு வேணாலும் திருப்பணி செஞ்சுருக்கலாம். குலதெய்வத்தை நீங்கள் மனசில் நினைக்கலீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு தெய்வமும் துணை இல்லை. மாதம் ஒருக்கா ஆம்பளை சாமியாக இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கு, பொம்பளை சாமியாக இருந்ததுன்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் போய் நீங்கள் பார்க்கணும். என்றைக்குமே குலதெய்வம் எங்கே குடியிருப்பாளா? நம்ம தண்ணிப்பானையில் குடியிருப்பாளா? குடிதண்ணி பானையை என்றைக்குமே குறையில்லாத பார்த்துக்கணும்.
கல்லுப்பில் 6 குடியிருப்பாங்களா? லட்சுமி குடியிருப்பாளா? கல்லுப்பு மட்டும் மூஞ்சதுக்கப்புறம் வாங்கி வைக்கப்படாது, இருக்கவே வாங்கி போட்டுக்கோணும். ஊர்காட்டப்பால் 6 இருப்பானா? குபேர்னு இருப்பானா? அவன் இருந்தால் தான் செல்வ செழிப்பு. ஒரு 4 கரண்டி ஊர்காய் இருக்கும் போது நாள் போட்டு சுத்தமாக கழுவி குப்பரை கமிச்சு போட்டு பண்ணப்படாது. அப்படி அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சா அந்த குலதெய்வம் 6 பச்சாய் அவளாய்க்கு பெற்றெடுத்த தாய்வார கொண்டது அந்த மதுக்கார செல்லாண்டி தாய் மனசில் எண்ணி அங்கே சொன்னால் பொன்னர் செத்த பக்கம் பொன்னரளி பூத்தருக்கு, சங்கர் செத்த பக்கம் தங்கரளி பூத்தருக்கு, அத்தவள்ள செத்த பக்கம் ஐவரளி பூத்தருக்கு, சாம்பம் செத்த பக்கம் சாதிமல்லி பூத்தருக்கும்னு இப்போ அண்ணமார்கள் அழைக்கிறேன். படுகளம் முழுகளா உளுந்தா கொண்டாந்து தெற்கு வடக்கில் படிக்க வைங்க. அப்படி படுகளை உழுகலை அப்படின்னா கட்டி படுகளை மெளிப்பிக்கலாம். அங்கே மனசில் நினப்பு மட்டும் மகராசி கோட்டையிலே இருக்காணி தங்கமவோ மண்ணச்சோரிட்டா மணாலிட்டா அல்லச்சோரிட்டாளான வேறிட்டா அங்கே மதுக்கர செல்லாண்டி மனசில் வந்து சொல்லி ஒன்னர் சக்கபத்தாம் பொன்னரளி பூத்தருக்கு, ஜங்கர் செத்த பக்கம் ஜங்கரளி பூத்தருக்கு, அத்தப்பழ செத்த பக்கம் ஐவரளி பூத்தருக்கு, சாம்பம் செத்த பக்கம் இன்னைக்கு சாதி மல்லி பூத்தருக்கும்னு சொல்லு. அந்த சாய் வவளா 22 பேர் வாத்தி வர கொடுத்து வாங்க தட்டுதா ஆவாரங்கொடி 2 வரைக்கும் எளியா மங்களி தேவாரங்குடி வரைக்கும் இன்னைக்கு வாட்டமல்லின்னு சொல்லி இன்னைக்கு பொன்னரளியே தங்கரளியே அத்தப்புள்ளே இவரளியே இன்னைக்கு சாம்பு கடை சாதி மல்லி பூத்து நிற்கும். எங்க அண்ணம்மார என்ன மதம் பாடி அழைச்சா இருக்காணி தங்கம் இந்நேர வேளையிலே அண்ணண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணோ அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அந்த தூண்டி கருப்பராயன் தொட்டெடுத்த மகாபணி ஆடகருப்பராயான பெரிய ஆண்டியம்மா ஆடி வர வேணும்னு அருக்காணி தங்கத்தின் மேல ஆணையிட்டு நான் என்ன விதம் அழைச்சே ஆத்தாடி தங்கமவ ஓடி வாடி ஓடி வாடி தேவார தங்கமவ ஓடி வாடி தேடி வாடி அண்டவாரி இருவருமே ஆடி வாடா அந்த முள்ள வைத்து நானே தேடி வாடா பரப்பு சாம்பு காடா ஆடி வாடா குணம் ஒரு வீதியிலே படுகாடமோ உடல் ஒரு கையிலா ஏனாதாடு பார்க்குறாடா சமாத்தியார்களாலே கருமம் உள்ளவ தேடியா தேடி வர வேணும் திட்டம் உள்ளவ தேடியா அடி வர வேணும் அருமை உள்ளவ தேடியா தங்கம போதருமம் உள்ளவ தேடியா இங்க வர இருக்காணி தங்க மர இந்த மர பெரிய அடி வர கொண்டு பொன்னான கொண்டு தேடியா ஓடி வர வேலையிலே வராத தெய்வம் அடி வர கருப்பு பெரிய கருப்பு அதற்கு கருப்பு தேடி வர வேலையிலே குதிரையிலே அடி வரலையனாரே பக்க குதிரையிலே அடி வரலையனாரே வேகம் வளருதப்பா நல்ல வளருதப்பா மனோமான ஜாலிச்சா மதையிலே போயாடையே அபிமான ஜாலிச்சா குப்பையிலே போயாடையே அபிமான ஜாலிச்சா அபிமான ஜாலிச்சா அபிமான ஜாலிச்சா பாகடனோ பக்கமப்பா. அப்படி அருக்காணி தங்கமாமன் அண்ணமார் எழுதின பொன்னோசி பொஞ்சாரோட போது வருந்து தங்கோசி தங்கட தலைப்படி அங்க தீர்த்தந்தொழிச்சாளா அண்ணம்மார் இருவரும் துள்ளுக்கடா போல துள்ளி இழஞ்சாங்கோ அத்தவள மைத்தனும் வெட்டுக்கடா போல வெட்டி எடுத்தா தருமமுள்ள சாம்புகே இன்னைக்கு தருமபத்தினி வெத்தமாவே அந்த மாளான வறட்சிக்கும் மொட்டை பறச்சிக்கும் தேலான வறட்சிக்கும் தெளிவுள்ள வறட்சிக்கும் பிறந்த பறையடி சாம்புகே இன்னைக்கு ஆயிரான பழக்காரே அவன் அள்ளி குதிச்சாளா
அந்த படுகளை காட்டிலே அள்ளி குதிச்சானா. அங்க அண்ணம்மார் இருவரும் சொல்லி குதிச்சானா. இன்னைக்கு அத்தை உள்ள மைத்தனந்துடிச்சு குதிச்சானா. சாமி நாங்க மாண்டவி மீண்டு வந்தா பூமி தாங்காது, நீ 6 கண்ணியோட 7 கண்ணியா போன்னு சொல்லி எங்க அருக்காணி தங்கம் அவ வாத்தி வரம் கொடுத்து வாக்கணத்தில் எடுத்து அள்ளி வரம் கொடுத்து நாங்க அட்டுப்படுகளத்தை ஓட்டு முடிக்கிறோம் படுகளத்தின் நேர வேளையிலே. நாளைக்கு நந்தாதேவம் இறக்கி இருந்தீங்கன்னா படுகம் முழுந்திருக்குமே என்னமோ. இன்னைக்கு கட்டு போட்டிருக்கிறதுனால சாமி எந்த சாமி எல்லைக்குள்ளே வரமாட்டேனுங்குது. நானும் வாடி வருந்தி அண்ணம்மார பெரியண்ணனை சின்னண்ணனை 18ஆம் படி கருப்பனை தூண்டிமுள்ளு கருப்பனை குலதெய்வத்தை செல்லாண்டிய பெரிகாண்டிய எல்லாத்தையும் அழைச்சி பார்த்துட்டேன். எல்லாம் கையை கட்டி பொம்பளை இப்படி குச்சிருந்தா நீங்கள் எல்லாம் போய் கோயிலுக்கு தீய வந்தால் போடுறீங்களா போடலையே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வாரம் ஒரு காணாலும் போய் போட்டால் தானே இந்த ஊருக்குள்ளே நான் அருளும் ஒருத்தருக்குமே வராதா? நீங்கள் எல்லாம் தீர்த்தம் கொண்டாடுறீங்க, இது எப்படித்தான் பம்பக்காரன் வந்து உங்களை எழுப்புற? எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நானும் கிட்டத்தட்ட என்ற ஆயுசுக்கு 100-200 படுகளத்துக்கு மேலே போட்டேன். கடைசியில் உத்தரவு கொடுக்கறக்கு ஒரு சாமி ஆடி வரப்படாதா? உண்மையாலுமே சக்தி உள்ள தெய்வத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. அது வேணா சொல்கிறேங்க, எந்த தீங்கும் இந்த ஊருக்கு வராது. அந்த அளவுக்கு எல்லகாத்த தெய்வம் இந்த காமாட்சி தாய் மாரியம்மன். எத்தனையோ ஊரில் போய் நானும் படுகளம் போட்டு எழுப்பிட்டேன். இந்த கட்டம் மீறி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்படி சொல்லி இறுதியாக கடைசியாக அருக்காணி தங்கத்தை அழைக்கிறேன். தங்கா வள்ளினா குடத்தை குப்பரை கமத்தி கட்டி போடுவேன். தாயே பத்தினியா தர்மமுள்ள உத்தமியா தேவி பத்தினியா திட்டமுள்ள உத்தமியா ஒன்னிவள நாட்டை ஆண்டெடுத்த மன்னனா பெற்றெடுத்த பெருமகளே, அங்கே பெரியகாண்டி மேலானையிட்டு அருக்காணி தங்கத்தின் கற்புத்தனத்தின் மேலானையிட்டு தாமரக்கவண்டிச்சியினுடைய அந்த 21 வருஷ தவசின் மேலானையிட்டு கொனடையா கவண்டனுடைய மசமேலானையிட்டு தேக்கிளை மேல் பள்ளி கொண்ட தேயிலை மாயவா பார்க்கடல் மேல் பள்ளி கொண்ட பசுத்தலை கேசவா பாம்பின் மேல் கொடியிட்ட சடையாண்டி கேசவா அப்பா சடையாண்டி 64 குலதெய்வங்களே, நாம் போட்டப்படுகளத்தை கட்டுப்படுகளமா மாற்றி எழுப்ப எனக்கு உத்தரவு கொடுக்க அருக்காணி தங்கம் பத்தினி தெய்வத்தின் மேலானையிட்டு கட்டான கட்டவுத்து கார்மேகந்தான் அடிச்சு பொட்டான கட்டவுத்து எல்லக்கட்டத்தான் அடிச்சு எல்லகாத்த தெய்வங்களே, நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் அருக்காணி தங்கத்தை ஓடோடி வங்களமான உத்தரவு தான் கொடுக்க நான் கட்டுப்படுகளத்தை கட்டவுத்து மேலெடுத்து தாய்படுகளத்தை தர்மமுள்ள வேர்க்களத்தை உடக்கை எடுத்தவளே உத்தராட்சம் போட்டவளே வம்பை எடுத்தவளே வாம்பசட கொண்டவளே தர்மமா பத்தினியே பத்திரி தெய்வமோ அருகண்ணியோட 7 கண்ணியாயி காதோள கருகமனே கழுத்துல வீரமனே கோதாட உள்ளமனே தொப்புள வீரமனே வீரமலைக்காட்டு விட்டு வெள்ளிமலைக்காட்டு விட்டு அள்ளிமலைக்காட்டு விட்டு அறமலைக்காட்டு விட்டு சூரமலைக்காட்டு விட்டு சொர்லிமலைக்காட்டு விட்டு பாலமலைக்காட்டு விட்டு 11 கொடிக்காடு பக்குவமா இருந்த படம் 700 கொடிக்காடு எழுப்பார் எடுத்த படம் ஆவாரம் போன பக்கம் அருவா தலையிட்டு தேவாரம் பாடுன திருவாசகம் சொன்ன அந்த கைலகிரி நாயங்க ஓட்டை எல்லையிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே உத்தமாபத்திரி ஒரு சொல்லு வாசிக்கு சத்தியம் தவறாத தெய்வம் அது உண்மையினா இன்னைக்கு நாம் பாடி அழைக்கிற சத்திய வாக்கு ஆத்தா அருக்காணி தங்கம் நீ கொண்டபடிய வைத்து கோடகளை எடுத்து அல்லபடிய வைத்து ஆடகை எடுத்து காலுக்கு சலங்கிட்டு கழுத்துக்கு வீரமிட்டு தோளுக்கு சலங்கிட்டு தொப்புளில் வீரமிட்டு ஆத்தா இன்னைக்கு சத்திய வாக்குன்னு சொன்னா உத்தரவாக்கு கொடுக்க எனக்கு ஓடி வர வேணும் அம்மா. இன்னைக்கு கார்மேகம் குதிரை அம்மா கர்மேகம் குதிரை அம்மா வெண்மேகம் குதிரை அம்மா கல்லுக்கட்டு வெள்ளமரம் வில்லுக்கட்டு கண்டாங்கி கீழாலய கணபதியார் நல்கோட்டை அள்ளிக்கடகரிச்சா 6 வீசாக பண்ணி சொல்லிக்கடகரிச்சா சோழ வீசாக பண்ணி ஈரோட்டு மேல் பீஸு இருந்தவோர் ஏற்றி கட்டி இன்னைக்கு கோயம்புத்தூர் மேல் பீஸு கொண்டையில் ஏற்றி கட்டி சேலத்து மேல் பீஸு செவத்தில் ஏற்றி கட்டி அந்த மணப்பாறை மேல் பீஸை மணமேல் ஏற்றி கட்டி உனக்கு மாறு துடிக்கலையோ மம்மாறு எழுவலையோ ஆத்தாதா மறையா எடுத்த மாறு எடுத்தபடி அங்கே திறமாறுல மாறுபாடு அங்கே பால் மாறு தான் அடிக்கும் ஆத்தா பத்தினி
ஐயா எனக்கு உத்தரவு கொடுக்க ஓடோடி வாங்கலாமா, உத்தரவு கொடுக்க ஓடோடி வாங்கலாமா. நான் சத்திய வாக்கிட்டு சமுத்திரத்து வீதியிலே நான் கட்டுப்படுகளத்தை கொடத்த குப்பரத்தான் நான் கமித்தி போட்டு போனாக்கா 5 எலுமிச்சை ஆளுக்கு ஒரு கட்டெடுத்து 7 எலுமிச்சை 71 கட்டெடுத்து 10 எலுமிச்சை 11 கட்டெடுத்து நான் கட்டான கட்டொடைக்க தாயே தாயே ஆத்தா அடி தங்கமே அம்மம்மா தங்கமே அம்மம்மா தங்கமே அம்மா தங்கமே அம்மம்மா தங்கமே காடி தங்கமே. கோபமரங்களையோ கொண்டமுடி அவகளையோ பள்ளி அரங்களையோ அருந்தமுடி அவகளையோ பாவி அரங்களையோ பாத்தமுடி அவகளையோ வெள்ளமலை வெள்ள வெட்டு எழுது வர தோளாலையோ வெள்ளமேல கால போட்டு ஆடி வர தோளாலையோ தலைகையிட்டு மணிக்கப்பட்டு தீர்த்தமிட்டு அப்படி மேலையிட்டு மாலை போரு வேளா அடகந்தா அடகணபா அதிர்மோக வேளா அதே மோக வேளா பார்த்தாட வேளா அடி கல்லோடியும் மனசு கரையிலையோ இந்நேரம் உனக்கு இரும்போடியும் மனசு உருகலையோ இந்நேரம் இந்த காராள பையனவே வாடி அழைக்கிறேனே வண்ண மொழி கேட்கலையோ நான் தேடி அழைக்கிறேனே திட்ட மொழி கேட்கலையோ அண்ணம் படுகளத்தே இருக்காணி ஒரு களத்தே இன்னைக்கு தங்கம் படுக்களத்தே தாமரையா ஒரு களத்தே நான் போட்டு எழுப்பவல்லோ ஒன்னான வாயாளே நான் தேடி எழுப்பவல்லோ திட்டமுள்ள வாயாளே அங்க ஆவண உழுக வேண்டாம் 61 படுகளமா அங்க பொத்து உழுக வேண்டாம் 90 படுகளமா அங்க வெள்ளிக்குடம் எடுத்து குண்டாம்பளத்து தண்ணி அங்க கொண்டாந்து பாசி பாசா சிவந்திராத்திரி வீதியிலே அங்க லட்சம் பல லட்சம் ஜனங்கோடும் எல்லையிலே அட எல்லாத்த தெய்வமே எழுந்தெடுத்து வர வேண்டாம் இன்னைக்கு கொல்லகாத்த தெய்வமே நான் கூப்பிட்டா வர வேண்டாம் இன்னைக்கு கட்டான கட்டடைக்கோ அந்த கருகமணி மேலடைக்கோ இன்னைக்கு காதோள தான இருக்கோ அங்க 1000 கடாரத்தோ உனக்கு அடிநாக்கு நிலையிலையோ உனக்கு 300 கடாரத்தோ உனக்கு முனிநாக்கு நிலையிலையோ உனக்கு 90 கடாரத்தோ உன்ற தொடகாடு நிலையிலையோ அங்க வீசினதோ ரத்தச்சோறு அங்க இறக்குனதோ முழு தேங்காய் அட பண்ணினதோ முழு பூசை அட பூசதறியிலையோ ஆத்தா தங்கமே எங்க பத்தினியா தெய்வமாவோ தெய்வமாவோ அவ பழநேர வர கொடுக்க வாடியம்மா உத்தமியா தெய்வமாவோ தெய்வமாவோ எனக்கு ஒரு சேர வர கொடுக்க வாடியம்மா தேவிகளா தெய்வமாவோ தெய்வமாவோ நீங்க தேவையோ இருக்கோ வாடியம்மா 500 எல்ல காடி இந்த அருக்காடி வாடியம்மா வாடியம்மா 90 எல்ல அருக்காணி தங்கத்தை வாடி அழைச்சு வருதி அழைச்சு தேடி அழைச்சு இன்னைக்கு எல்லைக்கு எல்லை காட்டி எதிர்ப்பரமும் மேலே காட்டி அங்கே கால் வைக்கும் வேளையிலே அங்கே கட்டுப்படுகளத்தை இப்படி படுகளம் போட்டு படுகளம் உழுகலின சாமி கட்டுப்படகளம்னு ஒரு படுகளம் உண்டு. அது என்னன்னா ஒரு ஊரில் ஒரு எல்லைக்காவலில் இருக்கக்கூடிய தெய்வம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அன்னமார்களை நுழையருக்கு விடுறதில்லை. அது இதோட எனக்கு இது 11வது கட்டுப்படுகளம், அப்படி 13வது கட்டுப்படுகளம். அப்படி அன்னமார் உழுகலை அப்படின்னாக்கா கலசத்தை கமத்தி கனி கொடுத்து கனிகாவு கொடுப்போம், எலுமிச்சம்பழத்தில் காவு கொடுத்து இந்த படுகளத்தை போட்டு முடிப்போம். ஏன்னா அன்னமார்கள் எழுப்பும்போது ஏதாவது ஒன்று பன்னியில் காவல் கொடுக்கணும், இல்லைன்னா கெடாயில் காவல் கொடுக்கணும். நீங்கள் சுத்தப்போசையில் இருக்கிறதுனால
ஒரு எலுமிச்சம்பழம் காவு கொடுக்கறது 6 கெடா கொடுக்கறதுக்கு சமம், 7 அந்த 9 கோழி கொடுக்கறதுக்கு சமம், 3 பன்னி காவு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு எலுமிச்சம்பழம் காவுக்கு சமம். அப்படி நம்ம எலுமிச்சம்பழம் காவு கொடுத்து எடுத்த கலசத்தை நம்ம கமுத்தி முடிக்கிறோம்.
மங்களம் மங்களம் தூபம்